Great to see you again. We missed you. We missed you a lot. Here's some of our friends. வணக்கம். We missed you a lot. இது பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியை கண்டபோது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாகும். அமெரிக்க அதிபர் நரேந்திர மோடியிடம் வி மிஸ்ட் யூ அ லாட் என்று கூறுகிறார் என்றால் அந்த நட்பு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெள்ளை மாளிகை மிக உற்சாகமான வரவேற்பை அளித்திருந்தது. மோடியை காண்பதற்காக எலோன் மஸ்க் வந்துள்ளார். அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வான்ஸ் வந்துள்ளார். விவேக் ராமசுவாமி இருந்துள்ளார். அவ்வாறு அலுவல் பூர்வமாகவும் அல்லாமலும் ஏராளமானவர்கள் பிரதமர் மோடியை காண்பதற்காக வந்துள்ளார்கள். பின்னர் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சந்தித்துள்ளார்கள். இரு தலைவர்களுக்கும் இடையே மிக முக்கியமான பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக அறிய முடிகிறது. பிரதமர் மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி எந்த அளவு வலுவானதென்பதை ட்ரம்பின் முந்தைய ஆட்சி காலத்தில் கண்டுள்ளோம். இரு தலைவர்களுக்கும் பொதுவான ஒரு குணம், இருவருமே மிகவும் தீவிரமான தேசியவாதிகள் அவர்கள். பிரதமர் மோடியின் நோக்கம் இந்தியாவை கிரேட் ஆக்க வேண்டும் என்பதாகும். ட்ரம்பின் நோக்கம் அமெரிக்காவை கிரேட் ஆக்க வேண்டும் என்பதாகும். எனவே தத்தமது தேசங்களை மிகவும் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் என்ற வகையில் இருவருக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு நிலவுவதை காண முடிகிறது. ஆனால் அவரவர் நாடுகள் சார்ந்த விஷயங்களில் அவரவர் நாடுகளின் நலன் சார்ந்த நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் இருவருமே. அமெரிக்க அதிபர் அமெரிக்காவின் நலன் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பார். பாரத பிரதமர் பாரதத்தின் நலன் சார்ந்த நிலைப்பாட்டையே எடுப்பார். சிறந்த நட்பு நிலவினாலும் இரு நாடுகளும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம். விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கலாம், அல்லது பிடிவாதம் பிடிக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். காரணம், இரு தலைவர்களும் அவரவர் நாடுகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழிநடத்தக்கூடியவர்கள் ஆவார்கள். இந்தியாவிற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரவில்லை. அமெரிக்காவிற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக மோடி அதிகாரத்திற்கு வரவில்லை. ஆனால் அனைத்தையும் தாண்டி மிகவும் ஜென்யூனான ஒரு நட்பை இருவராலும் தொடர முடிகிறது என்பது முக்கியமான விஷயமாகும். அது மட்டுமல்லாது கடந்த 4 ஆண்டுகள் தங்களுடைய நட்பை தொடர முடிந்துள்ளது என்று அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டு கூறியுள்ளார். அதாவது ட்ரம்ப் அதிகாரத்தில் இல்லாத காலகட்டத்திலும் மோடி ட்ரம்ப் இடையேயான நட்பு நீடித்துள்ளது என்று கருதலாம். இந்நிலையில் மிக முக்கியமான முடிவுகள் சில எடுக்கப்பட்டுள்ளன. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியான தஹாவூர் ராணாவை கூடிய விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்க தீர்மானித்துள்ளார் ட்ரம்ப். அது தொடர்பான உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார். காலிஸ்தானிகள் உட்பட உள்ள இந்திய விரோதிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் அவர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளார்கள் இரு தலைவர்களும். இந்தியாவுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக பாதையை அமைப்போம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர். அது மட்டுமல்லாது இந்த வர்த்தக அறிவிப்பில் மிக முக்கியமான சில விஷயங்களும் இடம்பெறும் என்று அறிய முடிகிறது. அமெரிக்கா தமது F-35 விமானத்தை இந்தியாவிற்கு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அறிவிப்பாக தோன்றுகிறது. முன்பு ரஷ்யாவிடமிருந்து துருக்கி S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கிய போது அந்நாட்டை F-35 திட்டத்தில் இருந்து வெளியேற்றியது அமெரிக்கா. துருக்கி ஒரு நேட்டோ நாடாக இருந்தாலும் கூட துருக்கிக்கு எந்த சலுகையையும் அளித்திருக்கவில்லை ட்ரம்ப் அப்போது. துருக்கியைப் போலவே ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியுள்ளது இந்தியாவும் கூட. இந்தியாவிடம் ஏற்கனவே ரஷ்யாவின் பல்வேறு ஆயுதங்கள் உள்ளன. ரஷ்யாவின் Su-57 விமானத்தை இந்தியா வாங்குவதற்கான சாத்தியமும் உள்ளது. அதெல்லாம் உள்ள நிலையில்தான் இப்போது இந்தியாவிற்கு F-35 விமானத்தை வழங்குவதாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா. இந்தியா அமெரிக்கா இடையே மிகச்சிறந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் விரைவில் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப். பாரத பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை வெகுவாக புகழ்ந்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். மோடியும் தாமும் உற்ற நண்பர்கள் என்றும் கடந்த 4 ஆண்டுகளிலும் தங்களுக்கிடையிலான நட்பை தக்க வைத்துள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் மோடியுடன் இருந்துள்ளார்கள்.
ட்ரம்ப் அதிபரான பிறகு முதன்முறையாக இரு தலைவர்களும் சந்தித்துள்ளார்கள். வரி விதிப்பு போன்ற சில விஷயங்கள் ஒரு சிக்கலாகவே உள்ளன. ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு அமெரிக்காவும் அதிக வரி சுமத்தும் என்பதாக உள்ளது ட்ரம்பின் நிலைப்பாடு. அந்த விஷயத்தில் இந்தியாவிற்கும் வரி சுமத்துவோம் என்று ட்ரம்ப் வெளிப்படையாக ஒருபோதும் சொல்லவில்லை. அந்த விஷயத்தில் ட்ரம்பிடமிருந்து பிரதமர் மோடி இந்தியாவிற்காக சில சலுகைகளை பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது. அதாவது, இந்தியாவிற்காக சில விஷயங்களில் விட்டுக் கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதை வெளிப்படையாக ட்ரம்பினால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ட்ரம்பின் கொள்கைக்கு எதிரானதாக பார்க்கப்படும். அது அரசியல் ரீதியாக அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் அந்த விஷயத்தில் நரேந்திர மோடிக்கு சில வாக்குறுதிகளை நல்கியுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன.